கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, ஆதி ஆமத்தின் விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சற்று கடினமான அத்தியாயத்தில் கடந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த 10ஆம் அத்தியாயம் முழுவதும் பெயர்களாக இருக்கின்றது. ஆனால் அதில் பார்க்கும்போது இந்த முழு உலகத்தின் வரலாறும் அந்த 10ஆம் அத்தியாயத்தில் இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிற்பாடாக நோவாவுடைய மகன்கள் சேம், காம், யாப்பேத் மற்றும் அவருடைய மனைவிகள் 4 பேர், 8 பேர் தான் மொத்தம் இருந்தார்கள் இந்த உலகத்தில். அந்த 8 பேர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உண்டாயினர். அப்போ எந்தெந்த நாடுகளிலே எந்தெந்த மக்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த வம்சத்தார் இருக்கிறார்கள் என்பதை குறித்ததான் ஆராய்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலே பார்த்தோம், யாப்பேத்தின் குமாரர்களை பார்த்தோம். யாப்பேத்தின் குமாரர்களை குறித்து 2ஆம் வசனம் தான் 5ஆம் வசனம் வரை வந்தது. பிறகு காமுடைய குமாரர்கள் 6 14 வரை. இப்பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனத்து வரை கானானுடைய மகன்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த கானான் யார்? காமுடைய மகன், அதாவது நோவாவுக்கு பேரன். இந்த காமை குறித்தான் கானானுடைய குமாரன் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சொன்னார். அந்த காலத்தில் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. ஏன்னா அவன் பாவம் அவன் தலையில் தான் இருக்கும் இல்லையா? தேவனை பொறுத்தவரை அவரவர் செய்த பாவம் அவரவர் தலையில் தான் இருக்கும். தகப்பன் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமப்பது கிடையாது. பிள்ளையுடைய அக்கிரமத்தை தகப்பனுடைய தலையிலே சுமத்த மாட்டார். ஆனால் ஏன் இப்படி நோவா செஞ்சாருன்னு தெரியல. அந்த காம் காமை சபிக்கும்போது காமுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த கானான் ஏன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான் என்பதற்குரிய ஒரு காரணத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த கானானுடைய மூத்த மகன் சீதோன், இளைய மகன் கேத். இந்த சீதோன் சீதோனியர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு வம்சத்தை பெற்றான். சீதோனியர் யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு? மிக புகழ்பெற்ற இஸ்ரவேல் ராஜா ஆகாபுடைய மனைவி யாரு? யேசபேல். இந்த யேசபேல் எங்கிருந்து வந்தவள்? சீதோனிலிருந்து வந்தவள். சீதோனிய இளவரசியான யேசபேல் தான் பிற்பாடு ஆகாப் ராஜாவுக்கு மனைவி ஆனாள். அவள் என்ன செய்தாள்? தன்னோடு கூட 850 விக்கிரகங்கள், தீர்க்கதரிசிகளை, அதாவது புறதெய்வ வணக்க தீர்க்கதரிசிகளை, பாகாலை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள், தோப்பு விற்கிற தீர்க்கதரிசி 850 பேரை கொண்டு வந்து இஸ்ரவேல் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஊழியக்காரர்களாக வைத்தாள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே பாகாலுக்கு மேடை அமைத்து மக்களை உண்மையான தேவனை விட்டு திசை திருப்பி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தவள் அந்த சீதோனிய வம்சவழியில் வந்தவள். அந்த சீதோன் கானானுக்கு மூத்த மகன். அடுத்தது இளைய மகன் கேத். இந்த கேத் ஏத்தியர்கள் என்ற வம்சத்தை உண்டாக்கினான். இந்த ஏத்தியர்கள், எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள் என்று சொல்லி 7 வம்சத்தார் இஸ்ரேல் நாட்டில் முதல்ல குடியிருந்தாங்க இல்லையா? கானானியர் வம்சம். இது அத்தனையுமே கானானுடைய வம்சம். அந்த 7 வம்சங்களை உண்டாக்கின பேரன், நோவாவின் பேரன் தான் கானான். அப்போ கேத் என்பது ஏத்தியர்களை குறிக்கிறது. அடுத்ததாக 16ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், எபூசியர், எமோரியர், கிர்காசியர். எபூசியர் வேறு, எபேசியர் வேறு. எபேசு பட்டணம் என்பது சின்ன ஆசியாவில் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு பட்டணம். ஆனால் எபூஸ் என்பது எருசலேம் நகரத்தினுடைய பழைய பெயர். அந்த எபூசியர்கள் அங்கே குடியிருந்ததாலே பூர்வத்திலே அவர்கள் தான் குடியிருந்தார்கள். அதனாலே அந்த இடத்துக்கு எபோஸ் என்று பெயர் வந்தது. பிற்பாடு கிமு 1003ஆம் ஆண்டில் தாவீது ராஜா அதை கைப்பற்றிய போது அந்த நகரத்திற்கு எருசலேம் என்று அவன் பெயரிட்டான். எரு என்றால் இடம், சலேம் என்றால் சமாதானம். சமாதானத்தின் இடம் என்று சொல்லக்கூடிய வகையில் எருசலேம் என்று சொன்னான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அந்த இடத்துக்கு பேர் தான் சமாதானத்தின் இடம். ஆனால் உண்மையிலே உலகத்தில் நடந்த சண்டையில் பெரும்பாலான சண்டைகள் அங்கே தான் நடந்துச்சு. அந்த இடம் இன்றைக்கும் ஒரு போராட்டத்துக்குரிய இடமாக இருக்கிறது. இது எருசலேம். அந்த எருசலேமுக்காக உலக நாடுகள் எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக அது அந்த காலத்தில் நம்பப்பட்டது. தேவன் அங்கே குடியிருந்தார், எங்கே தேவாலயத்தில் குடியிருந்தார் என்று சொல்லி அங்கே நம்பப்பட்டது. இங்கே பார்க்கும்போது எபூசியர், எமோரியர், கிர்காசியர் இந்த 3 பேர் அடுத்த சந்ததியில் வர்றாங்க. அதாவது 16ஆம் வசனத்தில் வர்றாங்க.
எபூசியர் என்பவர்கள் எபூஸ் என்ற அந்த மேடான அந்த பிரதேசத்தில் குடியிருந்ததுனால இந்த இடம் வந்து எபூஸ் என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் எபூசியர் என்ற வம்சத்தார், அதனாலே அந்த இடம் வந்து எபூஸ் என்று அழைக்கப்பட்டது. தாவீதுக்கு பிற்பாடு சாலமன் காலத்தில் கூட அங்கே எபூசியர்கள் வந்து அந்த எருசலேமை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை வந்து அமைஞ்சு வேலை செய்ய சாலமோன் பயன்படுத்தி கொண்டான். அடுத்ததாக பார்க்கும்போது எமோரியர் வந்து பல விக்கிரகங்களை வணங்குவதாக காணப்பட்டார்கள். குறிப்பாக மோலேகு என்ற ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மோலேகுக்கு ஒரு பெரிய சிலையை செய்திருப்பார்கள். அந்த சிலை முழுவதும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கும். அந்த வெண்கல சிலையை மேடையில் வைத்திருப்பார்கள். கீழே வந்து விறகு போட்டு அதை எரிப்பார்கள். எரிக்கும் போது அது தகதகன்னு மின்னும், அப்படியே நெருப்பு மாதிரி மின்னும். அந்த அந்த மோலேகு சிலை வந்து இப்படி கையை நீட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு கையை இப்படி நீட்டிகிட்டு இருக்கும்போது பெரிய சிலையாவில் இருக்குது. இதில் வந்து நல்லா பெரிய கையாக இருக்கும். அந்த கை வந்து பெருசாக, என் கை சின்னதாக இருக்குது. அந்த சிலை இப்படி கையை நீட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த வெண்கல சிலை முழுவதுமே அப்படியே வந்து சூடாகி கீழேருந்து நெருப்பத்தை வைப்பாங்க. அப்போ சூடாகி அப்படியே தகதகன்னு நின்றுட்டு இருக்கும். அப்படியே நெருப்பு கிணறு மாதிரி நின்றுட்டு இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கனாக்க இந்த இந்த ஜனங்கள் யார், இந்த ஜனங்கள் யார், எமோரியர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் தாங்கள் குழந்தைகளை நேர்ந்து கொள்வார்கள். மோலேகு தெய்வமே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தால் என்னுடைய முதற் பேரான குழந்தையை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்படி அந்த திருவிழா வரும்போது என்ன செய்வார்கள் என்றால் அந்த சின்ன குழந்தைய கை குழந்தையை கொண்டு போய் அந்த கை இருக்குல்லையா, அந்த சிலையோட கை இருக்கு இல்லையா, அப்படி நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கை மேலே வச்சுருவாங்க. ஒரு நிமிஷத்தில் பஸ்மமாயிருந்த போது இந்த மாதிரிலாம் காரியங்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். மிக அருவருப்பான காரியங்கள், மிக கொடிய காரியங்கள். அதனால தேவன் வந்து அவர்களை வெறுத்தார். இந்த வாயா நீ போமாங்க. அப்போ இந்த எமோரியர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதை பார்த்து இஸ்ரவேல் மக்களும் அதை கற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள், உண்மையான தேவனை விட்டு மனம் திரும்பி உண்மையான தேவனை விட்டு திரும்பி இந்த புறதெய்வ வணக்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனையோ இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முதற் பேரான குழந்தையை கூட அந்த மாதிரி பலி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கூட மாரியம்மங்களுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அம்மா பார்த்துருச்சுனாக்க மாரியம்மங்களுக்கு போய் மாவிளக்கு போட்டால் சரியாக போயிருங்கிறாங்க. சந்தைக்கடையில் போய் பாய்கிட்ட மந்திரிச்சு வந்துடுறேங்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட காரியங்களை எதையும் அனுமதிப்பது கிடையாது. அடுத்து பார்க்கும்போது இந்த எமோரியர்களை பற்றி முதல் குறிப்பு எங்கே வருகிறது என்று பார்க்கும்போது இதை தவிர இது வந்து எமோரியர்கள் சொல்லியிருக்குது. இங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அது என்ன குறிப்பு என்று பார்ப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்தையும் மற்றவர்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் பகைவர்கள் வந்து. அது தப்பியோடைய ஒருவன், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். தப்பியோடின ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை சேர்ந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆதேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தான். அப்போ எமோரியர்கள் வந்து ஆபிரகாம் காலத்தில் இங்கே குடியிருந்தார்கள். எங்கே, கானான் தேசத்தில். அப்பிருந்தே வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த கானான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அங்கே போய் குடியிருந்து என்ன செய்தார்கள், அந்த தேசத்தை வளப்படுத்தினார்கள். மலைப்பிரதேசமாக இருந்த அந்த நாட்டை வயல்வெளிகளாக, கோதுமை வயல்வெளிகளாக, திராட்சை தோட்டங்களாக, ஒலிவ தோப்புகளாக, மாதுளம் தோப்புகளாக மாற்றினார்கள். காரணம் வந்து அங்கே யோர்தான் நதி பாய்ந்ததுனாலே அந்த பூமியிலே நீர்ப்பாசனத்துக்கு குறைவில்லாமல் இருந்தது. அப்போ நீர்ப்பாசனத்துக்கு குறைவில்லாமல் இருந்ததுனாலே இந்த மக்கள் நல்லா உழைக்கக்கூடிய மக்கள், கானானியர்கள், அவங்க போய் அதை வந்து சமப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக, பின்னாடி தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள் வந்து அங்கே குடியிருக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் அந்த மக்களுக்கு சொல்கிறார், இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார் தேவன், நீங்கள் நடாத ஒலிவ தோப்புகளையும்
நீங்கள் பயிரிடாத திராட்சை தோட்டத்தின் பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சொல்கிறார். ஆக இப்படி அந்த கானான் தேசத்தில் சென்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது இஸ்ரவேலர்கள் சென்று கானானை சுதந்திரிப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கே சென்று பூமியை பண்படுத்தினார்கள். இது அத்தனை தேவன் செய்த ஒரு காரியம். ஏனென்றால் பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. பிரசங்கியில் ரெண்டாவது அதிகாரம் 26வது வசனம், பக்கம் 793. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நாம தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவராய் இருந்தோமானால் நமக்கு மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஞானமும் அறிவும், அந்த ஞானம் அறிவினால் வரக்கூடிய இன்பமும் கிடைக்கிறது. இது உண்மையான இன்பமாக இருக்கும். இதை நம்ம தவறவிடக்கூடாது. ஏனென்றால் நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு இன்னும் வளராமலே இருக்கின்றோம். ஏன்னு தெரியல, நம்ம ஏன் அக்கறை காண்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். இன்னும் ஊக்கமாக, இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதில்லை. அப்ப தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ, நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். சாதாரண உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவாயம் சம்பாதிச்சதை நாரவாயம் சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிரான காரியம் இது. நாராயணன் சம்பாதிக்கிற நல்லவனாய் விட்டு போவானாம். பிரியமானவர்களே, இங்கே கானானியர்கள் இந்த தேசத்தை குடியிருந்தார்கள் வேறு. ஆனால் அந்த குடியிருந்ததனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறது, அந்த பட்டாம்பூச்சி கூட தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம உணர்வு இல்லாதவர்களாய் நம்ம இந்த உலக வாழ்க்கையை உணர்ந்து கொண்டிருந்தோம்னால் என்ன பிரயோஜனம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார். அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்தவர்களாய் நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வது முக்கியம்தான், நல்ல முறையில் வாழ வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதுவே வாழ்க்கையாகி விடாது. எதற்காக தேவன் நமக்கு அறிவையும் இன்பத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார்? அல்லது மற்றவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை எதற்காக நமக்கு கொடுக்கிறார்? அல்லது நமக்கு ஒரு செல்வப்பெருக்கையை கொடுக்கிறார் என்றால் எதற்காக கொடுக்கிறார்? அவருடைய ராஜ்யத்திலே நாம் பயனுள்ள கருவிகளாக இருப்பதற்காகத்தான். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலக இன்பத்தையே நாடிக்கொண்டிருந்தோமானால் என்ன பிரயோஜனம்? அதனால தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மனிதர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பிரயோஜனமற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரயோஜனமுள்ள கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நமக்கு சகல வசதிகளையும் அருளுகிறார். நமக்கு திறமைகளையும் அளித்திருக்கிறார், தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை வைத்து நாம் மற்றவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்வர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அடுத்த வசனத்தில் ஏவியர், அர்க்கியர், சீனியர் என்று சொல்லப்படுகிறது. ஏவியர் என்பவர்கள் சீக்கேம் மற்றும் கீவேன் பகுதியிலே வாழ்ந்தவர்கள். இந்த சீக்கேம் என்ற இடத்துல எரோபயாம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே எரோபயாம் அந்த சீக்கேம் என்ற இடத்துல ஒரு காரியம் செய்திருக்கிறான். சீக்கேம் பக்கத்தில் தான், பெத்தேல் 2 இடங்களில் கன்றுக்குட்டிகளை வைத்து சிலை வழிபாட்டுக்கு மக்களை ஊக்குவித்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஜாதியினர் வழியாகத்தான் செய்யப்பட்டது. அடுத்து 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும். எவ்வளோ பெரிய எல்லையாக இருந்திருக்கு பாருங்க. சீதோன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது சீதோன். தீரு சீதோன்ங்கிறது.
அங்கேருந்து அப்படியே கடற்கரை வழியாக வரும்போது எங்கே வரும்? காசா வரைக்கும், கீழே காசா ஸ்ட்ரிப் என்று அன்றைக்கும் அந்த காசாவுக்காக தான் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. காசா ஸ்ட்ரிப் என்று சொல்கிறார்கள். கடற்கரை ஓரமாக, மத்திய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலின் பகுதி. அது நம்ம மேப்பில் கூட பார்க்கலாம். இதில் இந்த பெலிஸ்தியான்னு சொல்லி போட்டிருக்கல, பெலிஸ்தியர் வேற, பாலஸ்தீன வேற. ஆனால் இந்த இடம் தான் காசா ரீஜன், காசா பெல்ட்னு சொல்கிறது. இந்த பகுதியில் தான் பலஸ்தீனர்கள் குடியிருக்காங்க. இந்த பலஸ்தீனர்களை எல்லாத்தையும் வெளியேறணும்னு சொல்கிறாங்க இஸ்ரேல். இது எங்கள் நாடு, நீங்கள் வெளியேறணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இப்போ பிரச்சனையே அங்கே. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதுதான் காசான்னு சொல்லுது. இங்கே இருக்க தீர் சீதோன், இங்கேருந்து இது வரைக்கும் அந்த எல்லைகள் இருக்குது. மேற்கு எல்லைகளை குறித்து அது சொல்லப்படுகிறது. அடுத்து சோதம் கொமரா அத்மா செபாயும் வழியால் லாசா மட்டுக்கும் இருந்தது. பெரிய நாடாகத்தான் தேவன் கொடுத்திருந்தார் இஸ்ரவேலர்களுக்கு. இந்த பின்னாடி இஸ்ரவேலர்கள் கொடுக்க போகிறதை இந்த கானானியர்கள் சென்று வளப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை வாழ தகுதியுள்ளதாக்கி கொண்டார்கள். வாழ தகுதியுள்ளதாக ஆக்கி அதை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏற்ற வேலை வரும்போது அங்கே தேவன் இஸ்ரவேல் மக்களை குடியேற்ற திட்டம் தீட்டியிருந்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே நம்முடைய கடமை என்ன? தேவனை பொறுத்தவரை நம்முடைய கடமை என்ன? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கலாம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், இந்த சுயபுத்தி மேல் சாயக்கூடிய மனம்தான் நம்மை கர்வம் கொள்ள வைக்கிறது, நம்மை மேட்டுமை கொள்ள வைக்கிறது. நான் என்னுடைய புக்தினால் செஞ்சேங்க, என்னுடைய யுக்தினால் செஞ்சதுங்க இதெல்லாம் என்று சொல்கிறார்களவா, அப்படிப்பட்டவர்கள் மிகுந்த மேட்டிமல்வராக இருப்பார்கள். தேவன் மீது நம்பிக்கை இருக்காதவர்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்காது. அப்போ உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, உன் முழு இருதயத்தோடு, சும்மா அரைகுறையான ஒரு இருதயத்தோடு அல்ல, முழு இருதயத்தோடு அங்கிட்டு என்ன போகிறாங்க, லெனினா உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய பாதையை செவைப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வேலை அது. கர்த்தரை அனுமதிக்க வேண்டும். எப்படி நம்ம பாதையை செவைப்படுத்துவார்? நம்ம சுயபுத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று நினைக்காதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உலகத்திலே ஞானிகள் என்று அநேகர் இருக்கிறார்கள், தங்களை ஞானிகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நீ உன்னை ஞானி என்று நினைக்காதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். எவ்வளோ தெளிவான வசனம் பாருங்க இது. அடுத்தது 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், நம்மிடத்தில் தேவன் கொடுக்கிற விளைச்சலின் முதற் பலன்கள், இது எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணுவதாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற எத்தனை பொருட்கள் கர்த்தருக்கு பயன்படுத்துகிறோம், இதை யோசித்து பார்ப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளுக்காக, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதை நம்முடைய முதற்கடமையாக கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:33 சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். நம்ம அதுக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுங்கிறது. இரண்டாவது வேற ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, செய்யணும். ஆனால் முதல்ல எதை தேடுவராக இருக்க வேண்டாம்,
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவர்களாக இருக்க வேண்டும். ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது தேவன் நமக்கு சகல சம்பத்துகளையும் சகல செல்வங்களையும் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதை அவர் கூறுகிறார்? நமக்கு முதலாவது நம்ம எதை தேடணும்? அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இருக்கிறார். இந்த போதனைகள் நிச்சயமாக வேறு எந்த சபைகள்லையும் கிடைக்காது. ஏன்னாக்கா அவங்களாம் என்ன செய்கிறாங்க? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லது உலகத்தில் பார்ப்பவர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேடுவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்காகவே தேடுகிற மக்களாக இருக்கிறோம். தொடக்கத்திலே அப்படி தான் பழகிருக்கிறோம். கர்த்தருக்காக மாத்திரமே தேடுகளாக இருக்கிறோம், நமக்காக கூட இல்லை, கர்த்தருக்காக தேடுகளாக இருக்கிறோம். அப்போது நாம் கர்த்தருக்காக தேடுகிற மக்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். வேறு எதையுமே நம்ம எதிர்பார்ப்பதில்லை. நீர் எனக்கு போதும் என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக அவர் ஆசீர்வாதங்களை நம்ம நிரப்புவார். நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தரை பந்தியாக